கண்ணதாச சாமியை பத்தி சொல்றாரு ஞானம் பிறந்த கதை. அவருக்கு 7 வயதுல முள்ளுல ஈய குடிச்சு குட்டி மீ சத்தம் கேட்டிருக்காரு. ஆனா அவர் ஞானி ஆயிட்டாரு. சகோதரி கொடுத்த தோசையில விஷம் இருக்குங்கிறது தெரியுது. அந்த விஷத்தை கொடுத்த தோசைய கையில வாங்கி பார்த்துட்டு கல்விலையும் தண்ணி சூடு உரட்டியப்பா வீட்டை சுடுங்கிறாரு. எப்படி தூக்கி போடுறாரு, தீக்குச்சி எரியுது. அவ்வளவு பெரிய ஞானி ஒரு தவறான ஒரு செயலை செஞ்சு அவர் கழுவத்தை சொல்லி உத்தரவு போட்டார். அப்ப அவரால் அதை ஏற்றுக்கிற முடியல. கழுவேற்ற போகும்போது அவருக்கு ஒரு ஞானம் இருந்தது. நாம் ஒரு தவறு செய்தோம். 7 வயதில் ஒரு ஈயை பிடித்து உள்ளிலே குட்டி அதனுடைய சத்தத்தை இறக்கும் தருவாயில் ரசித்து கேட்டோம் என்ற நிலையை நினைக்கும் போது அப்பொழுது என்ன படிச்சார்? அந்த கழுவத்தை பார்த்து நான் முன் செய்த ஈயின் தீவினை இப்போது கழுவில் மூண்டதோ என்று படித்தார். நான் முன் செய்த ஈயின் தீவினை இப்போது கழுவில் மூண்டதோ. கழுவரம் தீர்த்து எழுந்திருச்சு. ஞானம் 7வது ஞானம் பிறந்தது. 7வது ஞானம் பிறந்தது. ஏன்னு சொன்னா யார் வளர போறாங்க, யார் தேய போறாங்க, யார்கிட்ட சாமி வரப்போகுது, யார்கிட்ட சாமி வராது, யார் பெரிய ஜோசியர் ஆவா, யார் பெரிய ஜோசியர் ஆகுதா, இப்படிலாம் எல்லாராலும் தீர்க்க தரிசியால் கூட தீர்மானம் பண்ண முடியாது. ஜோதிடர்களை தீர்க்க தரிசியால் கூட தீர்மானிக்க முடியாது. அன்று ஆதிசங்கரே ஜோதிடம் பெருங்கடல் சொல்லிட்டாரு. ஜோதிடம் பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால 2 விஷயம்தான். ஒரு மனிதன் தன் நிலைப்பாடுகள் மறந்து எதையும் சாதிக்க வேண்டுமானால் அதற்கு முக்கிய காரணம் கர்மாவா, தர்மமா, அல்லது கடவுளின் வழிபாடா, அல்லது தியானம் மெடிடேஷனா, இல்லது மந்திரங்களா, யந்திரங்களா. ஏன்னா சிலர் நான் தியானம் பண்றேன், மெடிடேஷன் பண்றேன். ஒருத்தர் நான் பெரிய அளவு சாமியை கும்பிடுறேன் பாரு, ஒருத்தர் நான் தினமும் பூஜை பண்றேன், யாகம் பண்றேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்பொழுதுமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது, இதுவும் நம்மை விட்டு ஒரு நாள் போகலாம், இதுவும் நம்மை விட்டு ஒரு நாள் போகலாம் என்பதை உணர்ந்தால் தான் நீங்கள் யோசிக்க. இதுவும் ஒரு நாள் நம்மை விட்டு போகலாம். ஏன்னா நம்ம சொன்ன சொல்லு நாக்கை வச்சு சொல்றோம். உலகத்திலே மனிதனை படைத்த கடவுள் நாக்கு கூட தான் தண்ணீரை வச்சு படைச்சிருக்கோம். ஏன் படைச்சிருக்காங்கன்னா நீ அடிச்சு பேசணும், எப்படி மாத்தி பேசு, அடிச்சு பேசுறதுக்கு நாக்குள்ள தண்ணி வச்சிருக்கான். வேற இடத்துல தண்ணி வச்சிருந்தா வேற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சொல்ல புரிஞ்சுங்களா? என்னன்றி கொண்டாக்கும் உயிர் உண்டா உயிரில்லை, செய் நன்றி கொண்டப்படுது. ஆரிய பாதம் அன்றாடிய பாதம் தேவிய பாதம் தெய்வங்களெல்லாம் தரிசிக்கும் பாதம் தான். ஆரிய பாதம் அன்றாடிய பாதம் தேடிய பாதம் தெய்வங்களெல்லாம் தரிசிக்கும் பாதம். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அன்று ஒரு நிலை, முதல் சங்கு, இடைச்சங்கு, கடைச்சங்கு. முதல் சங்கு அவன் பால் ஊட்டுவதற்காக, அவனை வளர்ப்பதற்காக. இடைச்சங்கு அவன் திருமணத்திற்கு அளிக்கக்கூடிய சங்கு. கடைச்சங்கு அவனை தூக்கி செல்லக்கூடிய நிலையிலே அளிக்கக்கூடிய சங்கு. வெற்றி சங்கு என்று ஒன்று, அது தன்னை எதிரிகளை வீழ்த்தி அவனை வெற்றி கொண்டாடுவதற்காக. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தால் வராவிட்டாலும் தாய், கொலையும் செய்வார் பத்தினி, வீண் காப்பான் போலம். ஒரு குரு என்பவன் தன்னுடைய மாணாக்கர்களை உயர்த்துவதற்கும் தன் மாணாக்கர்களை வெளியே கொண்டு வந்து அழகாக காண்பிப்பதற்கும் உலகத்திலே அவர்களுடைய முகத்தை தெரிய வைக்க வேண்டும் என்கின்ற பிரதிபலிப்பு என்னும் ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடியவனே ராகு. அதனால்தான் ராகு காலத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப சனி ஓரை ஆரம்பமாக போகின்றது. உலகின் முதலும் முடிவுமான கடவுள் சூரியனுடைய ஒளிவட்டம் தொடங்கி சனியினுடைய ஒளிவட்ட தொடக்கம், சூரியனுடைய ஒளிவட்டத்தினுடைய முடிவு, சனியினுடைய ஒளிவட்டத்தினுடைய தொடக்கமும் இணைவதே 8. அதுதான் சனி. பகவான் ஈஸ்வரன். சூரியனுடைய ஒளிவட்டத்தினுடைய முடிவும் சனி பகவானுடைய ஒளிவட்டத்தின் தொடக்கமுமே 8. கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜ
ராஜயோகம் சொன்னான். கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். ஒரே ஒரு கணக்கு, ஒரு சூரிய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்றது, கார்த்திகை உத்திரம் உத்திராடம். ஒரு கேதுவனுடைய நட்சத்திரத்திலே பிறக்கின்றது அஸ்வினி மகம் மூலம். இந்த தகப்பனுக்கும் இந்த குழந்தைக்கும் அல்லது அந்த குழந்தைக்கும் தகப்பனுக்கும் ஒத்து வருமா? எப்படி வரும்? பிறந்தன்னைக்கே முடிவு செய்ய வேண்டும், இவனை தனியாக பிரித்து வைத்து விடு என்று. உள்ளே இருக்க இருக்க தகராறுனா சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராடம், கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் ஒத்து போகாது. அதே மாதிரி எந்த ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்துக்கும் 10வது ராசியாக ராகு நட்சத்திரம் வருகின், அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் மொத்தத்துல நம்ம முதல்ல இந்த பிள்ளைக்கு 10ல சந்திரன் வந்து 10ல சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா 6, 8, 10 வந்து சேர்க்க வைக்க மாட்டேன். ஆனால் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு ஆண்மகன் பிறந்து மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்தில் ஒரு பெண் அமைந்து இவர்களுக்கு இருவருக்கும் திருமணம் நடந்தால் 53 வயதில் கணவன் லாசாவான். அதன் பின்னால் 17 வருடங்கள் அந்த குடும்பம் சீர்கழியும். அந்த 17 வருஷத்தில் 16வது வருஷத்தன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் கிட்டிய குழந்தை பெண் கணவனை பிரியும் காலம். முதல்ல கணவன் இறப்பான். கணவன் இறந்த 108வது நாளைக்குள்ள மனைவியை எழுதி வச்சுக்குவோம். எப்படி நீ பொருத்தம் பார்த்து கொடுத்தாலும் சரி, உத்திரம் நட்சத்திரத்தில் ஒரு கணவன், அதற்கு 10வது ராசியான திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு மனைவி அமைந்தானால், கணவன் மனைவி இருவரும் அடுத்தடுத்து சென்றார்கள் என்று பேப்பரில் வந்ததானால் இந்த கேள்வியை கேட்டுப்பார். அதுதான் அதனுடைய உண்மை தெரியும். நான் சொல்றேன், உத்திர நட்சத்திரத்துக்கு 10வது ராசி கன்னி ராசி. கன்னி ராசியில திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு உத்திர நட்சத்திரத்துல ஒருத்தங்க இருந்தா கண்டிப்பா பேப்பர்ல அடுத்தடுத்து ஒரு 2 பேரும் செத்து போயிட்டாங்க, 3 நாளுக்குள்ள செத்து போயிட்டாங்கன்னா இதான். ஸ்ரீல ஸ்ரீம் ஜாம்பவான் சுவாமிகள் அவர்கள் நடத்தும் ஆன்லைன் வகுப்பு. தலைப்பு வராகி, பகலாமுகி, சம்பத்காரி, அஸ்வாரூடம் போன்ற வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணமாக ரூபாய் 500 மட்டும் கட்ட வேண்டும். 2 மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு நடைபெறும். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9345031533 மற்றும் 9629936386, கூகுள் பே நம்பர் 9952121386 மற்றும் 8637630351. மேலும் சுவாமிகள் ஆன்லைன் வழியாக ஜாதகம், பிரசனம் பார்க்கப்படும். பிரசன வகுப்பு ஒரு வகுப்பிற்கு ரூபாய் 500 மட்டுமே. இளநிலை வகுப்பு ஒரு வகுப்பிற்கு ரூபாய் 300 மட்டுமே. மேற்கண்ட வகுப்புகளில் ஜோதிட அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்பதிவிற்கு சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ், இலக்கம் 6/894/5A, பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், விருதுநகர். தொடர்புக்கு செல் நம்பர் 9952121386 மற்றும் 8637630351 மற்றும் 9865580120.